Warm greetings to you, the matchless name of our loving Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் அற்புதரின் திருநாமத்திலே உங்களை மனப்பூர்வமாய் வாழ்த்துவதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறோம். வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? கிருபை 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 நன்றி சொல்லுவோம். இந்த நாளின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிறைவாய் நமக்கு தந்தருளுவாராக. பயபக்தியோடு தேவாலயத்தை தேடி ஒரு ஆயத்தத்தோடு ஓடி வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் ஆராதனை முழுவதிலுமே தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தருக்கே கனமும் மகிமையும் துதியும் உண்டாயிருப்பதாக. Let us all stand to our feet. We have come to worship the living God. We have come here as believers of Christ Jesus. We are believers because we believe that He is the one, the creator of all things. We believe that He is the one who has created you and me. We believe that He is the Word of God, the eternal Word of God. John 8:12 says, I am who I am the light of the world, and he who follows me will never walk in darkness but will have the light of life. And when He says that He is the light of the world, that signifies that He is the ultimate source of truth, the spiritual truth, the guidance and life, which is very much contrasting to the darkness, contrasting to sin. But He, though He is the Word of God, He chose to become man, who took on flesh and came into the world of darkness so that He can defeat sin and darkness by giving Himself as a sacrifice for our sins. And He alone has the authority to forgive our sins because He was the one who was slain, the very Lamb of God. And so in the name of Jesus Christ, every knee has to bow and every tongue has to confess that He, Jesus Christ, is the Lord. And when He comes back as a ruling king to establish His kingdom, every eye will behold Him and they will know that He is the one, that Jesus Christ is the Lord, that no carved images, no idols could ever stand, doesn't have any existence, that every eye will behold Him when He comes back as the ruling judge and know that He is the Lord. So let us sing this song, glorifying Him, magnifying Him for who He is, for all that He has done for us, for He is the ruling King, the coming judge. See
நம்முடைய தேவாதி தேவனை இந்த நேரத்தில் நாம் துதிக்கப் போகிறோம். இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திற்குள்ளாக, கடைசி வாரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்துவார். நாம் கடந்து வந்த பாதைகளெல்லாம் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது ஒருவேளை அது கசப்பான அனுபவங்களை நமக்கு கொடுத்திருக்கலாம், இனிமையான நினைவுகளையும் அது நமக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் பழையவைகளை மறந்து தேவனே நீ நடத்தி வந்த பாதை மிகவும் தகப்பனே அருமையான பாதையாக இருக்கிறதப்பா. இதுவரை நடத்தி அந்த கடினமான பாதைகளை கடக்க செய்த தேவன் இனி வரும் நாட்களிலும் தகப்பனே எங்களோட வாழ்க்கையில் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற தேவனாய் நீர் காணப்படுகிறீர் என்று சொல்லி நன்றி நிறைந்த உணர்வோடு கூட இதோ நான் உம்மை தொழுது கொள்கிறேன் என்று சொல்லி போன பாட்டிலே நாம் பாடும் பொழுது அந்த ஹியர் ஐ எம் டு வர்ஷிப் அதை நாம் பாடாமல் விட்டுவிட்டோம். இதோ நான் உம்மை தொழுது கொள்கிறேன் கர்த்தாவே, நீர் இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தீர், நான் இருக்கிறேன் உம்மை தொழுது கொள்வதற்கு. ஏனென்றால் அதை சித்தத்தோடு கூட என்னை நீர் இந்த உலகத்திலே நீர் படைத்திருக்கிறீர். நாசியில் சுவாசமுள்ள யாவும் அவரை துதிப்பதாக, நாசியில் சுவாசமுள்ள யாவும் அவரை துதிப்பதாக. ஸோ ஹியர் ஐ எம் டு வர்ஷிப், ஹியர் ஐ எம் டு வர்ஷிப் என்று சொல்லி நாம் தொடர்ந்து நாம் தேவனை நாம் பாடிக்கொண்டே இருப்போம். இந்த பாடலை பாடும் பொழுது இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர், யெகோவாயரே எல்லாவற்றையும் எனக்காக பார்த்து கொள்வீர் என்று சொல்லுவோம். எந்த கலக்கமும் நமக்கு வேண்டாம். நம்மை குறித்தோ, நம்முடைய உடல் நலத்தை, ஹெல்த் பற்றியோ, அல்லது நம்முடைய பிள்ளைகளை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய பாதைகள் செவ்வையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நல்ல வழியிலே நடத்துவார் என்று நம்பிக்கையோடு கூட நாம் நடந்து போவதற்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஆகவே யெகோவாயரே என்று சொல்லும் பொழுது அர்த்தத்தை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அந்த சூழ்நிலையை நாம் ஆபிரகாமுடைய சூழ்நிலையை நாம் நினைத்து கொண்டு நன்றி செலுத்தி நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இதுவரை நடத்தினே இனியும் நடத்துவே, இதுவரை நடத்தினே இனியும் நடத்துவே, யெகோவாயே பார்த்து கொள்வே. நாம் சொல்லலாம், இதுவரை நடத்தினே இனியும் நடத்துவே, யெகோவாயே பார்த்து கொள்வே. நாம் சொல்லலாம் கரங்களை உயர்த்தி, யெகோவாயே எல்லாவற்றையும் என் தேவையாவும் நீ சந்திப்பே. நாம் சொல்லலாம் யெகோவாயே தேவனே, கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீர் என்னை சுமந்து வந்திருக்காவிட்டால், கைப்பிடித்து கொண்டு வந்திருக்காவிட்டால் நான் இதுவரைக்கும் வந்திருக்க முடியாது. என்னுடைய சுய நீதியோ, நீதியின் கிரியைகளோ, என்னுடைய ஜெபமோ எனக்கு அதிகமாய் உதவி செய்யவில்லை தகப்பனே. நீர் என்னை சுமந்து கொண்டு வந்ததை நான் இந்த நேரத்தில் உணர்ந்து என்னை தாழ்த்தி நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபை என்று அறிக்கையிட்டு நன்றி செலுத்துகிறேன் என்ற நன்றி உணர்வோடு இந்த கவியை நாம் பாடலாம். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். நாம் சொல்லலாமா, என் தந்தை நீரே, தந்தை நீரே, என் தந்தை நீரே,
நடத்தினே, வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினே, வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினே. சர்வ வல்லவர் என்று சொல்லுவோம். தேவனே, நீர் சர்வ வல்லவர். சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே. யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்வே. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே. யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்வே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எங்கள் தேவையாவும் நீர் சந்திப்பே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பே. என் தேவையாவும் நீர் சந்திப்பே. என் தேவையாவும் நீர் சந்திப்பே. தேவனே, என்னுடைய முழு உள்ளம் உம்மை பாடுகிறது, என்னுடைய ஆத்மா உம்மை பாடுகிறது. நான் விழிக்கும் பொழுது கூட உம்மை நான் துதித்து கொண்டே இருக்கிறேன் அப்பா என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாய் நாம் கடந்து போய்விட வேண்டும். ஏனோக்கு இந்த உலகத்தில் இருந்த பொழுதே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நாம் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட அவரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். என் முழு உள்ளம் உம்மை பாடும் தகப்பனே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த நன்மையையும் நாம் மறந்துவிட வேண்டாம். இந்த பாடலை நாம் பாடும் பொழுது, தேவனே என்னுடைய ஆத்மா பாடிடுதே, ஆத்மனேஸ்வர் இயேசுவையே என்று சொல்லி முழு உள்ளத்தோடு கூட நம்முடைய தேவாதி தேவனே நாம் இந்த நேரத்தில் ஸ்தோத்தரித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றியை நாம் செலுத்திக் கொள்வோம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இரவிலே உம்மை பாடும் பாடல் என்னுடைய நாவிலே இருக்கிறது. காலையிலே உம்முடைய கிருபையினாலே என்னை திருப்தியாக்கும் அப்பா என்று சொல்லி அவருடைய கிருபைக்காக நாம் கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளம் எப்படி இருந்தது இரவு நேரத்தில் என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். தேவனே, எப்பொழுதுமே உம்மை நீ செய்த நன்மைகளை நான் நினைத்து நான் சொல்லி உம்மை நான் பாடுவேனப்பா. ஏனென்று சொன்னால் முகமுகமாக உம்மை நான் ஒரு நாள் தரிசிக்கப் போகிறேன். அந்த நிச்சயத்தோடு தான் நான் இங்கே உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த நிச்சயத்தோடு கூட நாம் இந்த பாடலை பாடி தேவனுக்கு முழு இருதயத்தோடு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட தேவனே நான் நம்மை ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி அந்த பொருத்தனையோடு கூட நாம் பாடுவோம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்திரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவை
துதித்து கொண்டே இருக்கும். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே காணப்படுகிறார். எப்பொழுதும் நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம், தேவனே நீர் நல்லவர், நீர் எனக்கு நல்லவர் அப்பா என்று சொல்லி, நீர் எனக்கு நன்மை செய்தபடியால் உம்மை பாடுவேன் என்று சொல்லி நாம் தேவனை துதித்து கொண்டே இருப்போம். இந்த புது வருடத்திற்குள்ளாய் பிரவேசிக்க போகும் நாம், தேவனே என் முழு உள்ளம் உம்மை பாடும் அப்பா, ஆத்துமா பாடிக்கொண்டே இருக்கும் அப்பா என்று சொல்லி நாம் பொருத்தனையோடு கூட இந்த புது வருடத்திற்குள்ளாய் நாம் காலடி எடுத்து வைக்கத்தக்கதான கிருபையை தேவன் தாமே நமக்கு கொடுப்பாராக. ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு நாளிலே உம்மை நான் முகமுகமாய் காணப்போவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த உலகத்தின் பாடுகள், கண்ணீர், கவலைகள் எல்லாம் நம்மை விட்டு மறைந்து போகும். ஒருவேளை இந்த உலகத்தின் பாடுகளையே நாம் நினைத்து கொண்டிருப்போமானால் நாம் பெரிய காரியங்களை நாம் செய்யவே முடியாது. எல்லா நன்மைக்கும் மேலாக முகமுகமாய் நான் பார்க்க போகிறேன் என்ற அந்த நிச்சயம் இருக்கிறதப்பா. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்று நன்றியோடு நாம் அவரை துதித்து கொண்டே இருப்போம். ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசரேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். நாம் ஒரு முறை அந்த கவியை பாடி நாம் தேவனுக்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே தேவனை என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், நான் நம்மை துதிப்பதற்காக, என் ஆத்துமா பாடுவதற்காக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுப்போம். ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசரேசுவையே, ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசரேசுவையே, துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். கரங்களை தட்டி நம்முடைய தேவாதி தேவனை மகிமைப்படுத்தும். தேவனே உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இந்த துதி நேரம் ஒருவேளை முடிந்து போனாலும் நாம் பாடின வண்ணமா என்னோட ஆத்துமா பாடிக்கொண்டே இருக்கத்தக்கதான கிருபை நீ தாரும் என்று சொல்லி நம்மை முற்றிலுமாய் நாம் ஒப்பு கொடுத்து அந்த நேரத்தில் இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்துவார் என்ற நிச்சயத்தோடு கூட இந்த இடத்தை விட்டு நாம் போவோம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமென். இப்பொழுதும் வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 103, சங்கீதம் 103வது சங்கீதம். ஆங்கிலத்திலே படிப்பதற்காக ஆஸ்டினை முன்பாக நான் அழைக்கிறேன். தமிழில் படிப்பதற்காக அப்போ முன்பாக அந்த சங்கீதத்தை படிக்கும்படியாக கேட்கிறேன். சங்கீதம் 103. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்ற மைய கருத்தை அடிப்படையாக கொண்ட இந்த சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. Praise the Lord, O my soul. All my inmost being, praise His holy name. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, Who forgives all your sins and heals all your disease. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. Who satisfies your desires with good things, so that your youth is renewed like the eagles. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். He made known His ways to Moses, His deeds to the people of Israel. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். He will not always accuse, nor will He harbor His anger forever. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது.
For as high as the heavens are above the earth, so great is his love for those who fear him. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். As a father has compassion on his children, so the Lord has compassion on those who fear him. மனுஷருடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். As for man, his days are like grass, he flourishes like a flower of the field. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. But from everlasting to everlasting, the Lord's love is with those who fear him, and his righteousness with their children's children. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. The Lord has established his throne in heaven, and his kingdom rules over all. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். Praise the Lord, all his heavenly host, you his servants who do his will. கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென். இந்த வருடத்தின் கடைசி பகுதியிலே அதிகமாக நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு அனுபவம் என்னவென்றால் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வது, தேங்கிங் காட், நன்றி சொல்வது. இந்த நாளில் நிறைய நன்றி சொல்லணும். நான் ஆராதனை துவக்கத்திலே சொன்னேன், கடைசி ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா, நன்றி சொல்லணும். ஜீவனோடு இருக்கிறோம், நன்றி சொல்லணும். இந்த சங்கீதத்தில் நாம் வாசித்தோம், முதலாவது 103வது சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு இருக்குது. பட் ஆங்கிலத்தில் ப்ரைஸ் காட்ன்னு இல்லை, தேங்க் காட், நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லுகிற ஒரு இருதயம் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு இருதயம். நன்றி சொல்வதை தேவன் விரும்புகிறார். துதி ஏறெடுப்பதை கர்த்தர் விரும்புகிறார். வேற பலிகள் காணிக்கைகளை நம்மக்கிட்ட கேட்கல, துதி ஏறெடுப்பதை விரும்புகிறார், நன்றி சொல்லுகிறதை விரும்புகிறார். நன்றி நம்ம சொல்லணும், ஆண்டவருக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நன்றி சொல்லணும். காலையில் வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறோம், வேலைகள்லாம் முடித்து பத்திரமா திரும்புகிறோம், நன்றி சொல்லணும். அந்த நன்றி உள்ள இருதயத்தை கர்த்தர் ஒரு பெரிய பலியாக ஏற்றுக்கொள்கிறார். அது நிமித்தம் நிறைய ஆசீர்வாதங்கள் வரும். இப்போ நம்மக்கிட்டே ஒருத்தர் ஏதாவது ஒரு பொருள் நம்ம கொடுக்கும்போது அவங்க நன்றின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த முறை அவர்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கணும்னு நமக்கு தோணும். அப்படியே வாங்கிட்டு போனாங்கன்னா ஓகே அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஸோ அந்த நன்றி உள்ள இருதயம் என்பது கர்த்தருக்கு மிக மிக பிரியமானது ஒன்றாக இருக்கிறது மட்டுமல்ல, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு ஒரு உகந்த ஏற்ற பலியாகவும் இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்துக்கு உங்கள் பரிசுத்த வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்க. இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17, லூக் 17. பதினோராவது வசனத்திலிருந்து வாசிப்போம். லூக்கா 17:11. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாசிப்போம், எல்லா லாங்குவேஜ்லையும் வாசிப்போம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார். கீழ்ப்படிந்து போன போது அவங்க சுத்தமானாங்க. கீழ்ப்படிதல் சுகத்தை கொடுத்தது.
அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான், நன்றி செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழியவே மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? அப்போ இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், அந்த 10 குஷ்டரோகிகளிலே ஒருவன் மாத்திரம், ஒரு சமாரியன் மாத்திரம் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னபோது, சுகம் பெற்று நன்றி சொன்னபோது 10 பேருக்கும் சுகம் கிடைச்சது. ஆனால் அந்த சுகம் ஒருவனுக்கு தான் சுகம், அதில் வந்து சுகம் பெற்றதை குறித்த ஒரு உணர்வு அவனுக்குள்ள வந்து, ஒரு நன்றி உணர்வு வந்து அவன் திரும்பி வருகிறான். அவன் ஆசாரியருக்கு போய் காய்ச்சி திருப்பியும் ஆண்டவர்கிட்ட வந்து பாதத்தருகே விழுந்து அவன் நன்றி சொல்லுகிறான் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ அவனுக்கு கிடைச்ச அந்த 2வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. அவனுக்கு சரீர சுகம் மட்டுமல்ல, அவனுக்கு ஆத்தும சுகத்தையும் கர்த்தர் தந்தார். ஆமென். ஸோ நன்றி அறிதல் உள்ள இதயத்திற்கு கர்த்தர் வந்து ஆத்தும சுகத்தையும் தருவார், ரட்சிப்பை தருவார். அதை நம்ம இந்த பகுதியிலிருந்து பார்க்கிறோம். 10 பேருங்க, நல்லா யோசித்து பாருங்க. 10 பேர், அதுவும் என்ன மாதிரி வியாதி அந்த காலத்தில், குஷ்டரோகன்ற வியாதி பயங்கரமான வியாதி. அவங்கள கொண்டு போய் தூரத்தில் தள்ளி வச்சிருவாங்க. சாப்பாடு கூட கொண்டு போய் பக்கத்தில் கொடுக்க மாட்டாங்க. எங்கேயாவது அங்கே கொண்டு போய் ஒரு ரோட்டு ஓரத்தில் அப்படி வச்சுட்டு சத்தம் போட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க அப்புறம் உள்ளேருந்து வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி நிலைமையில் இருந்த 10 பேர் சுகம் பெற்ற போது ஒருவனுக்கு மட்டும்தான் நன்றி சொல்லுகிற இருதயம் இருந்தது. அதுவும் அவன் யார்? ஒரு யூதன் இல்லாமல் ஒரு சமாரி. அருமையான தேவஜனமே, நம்ம உள்ளத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர்கிட்ட இருந்து நீங்கள் எத்தனை பேர்கிட்ட இருந்து நன்மை பெற்றுக்கொண்டீர்கள்? எத்தனை பேர்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டீர்கள்? எத்தனை பேர் உங்களுக்கு ஏற்ற காலத்திலே உதவி செய்திருக்கிறார்கள், ஒத்தாசையாக இருந்திருக்கிறார்கள்? அந்த நன்றி உணர்வு வந்திருக்குதா? அது ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் நம்ம எதையாவது கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் ஒழிய, நமக்கு இது கர்த்தர் கொடுத்தாருன்ற அந்த நன்றி உணர்வு வருகிறது இல்லை. உனக்கு என்ன கொடுத்தாரு, உனக்கு என்ன கலர் கொடுத்தாரு, உனக்கு வேற ஏதாவது கொடுத்தாரா, இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ளே வரவே கூடாது. நாம் முதலாவது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லணும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு எந்தெந்த விதங்களிலெல்லாம் ஜனங்கள் ஒத்தாசையாக இருக்கிறார்களோ, உதவியாக இருக்கிறார்களோ, நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்குன்னு நேரம் கொடுப்பதற்கு சிலர் இருப்பாங்க, நம்முடைய தேவைக்கு நேரம் கொடுக்கறதுக்கு இருப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு ஆலோசகனாக இருக்கிறேன், கவுன்சிலராக இருக்கிறேன். என்கிட்ட வந்து அவங்க பிரச்சனை அவங்க சொல்லும்போது நான் கவனிக்கணும் பொறுமையாக. என் வாழ்க்கையிலே ஒரு பகுதியை, என் நேரத்தை பகுதியை அவளுக்கு நான் கொடுக்குறேன். 1 மணி நேரம் கூட சில நேரத்தில் பேசுவாங்க. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் அவங்களுக்கு அது ஆலோசனை கொடுக்க முடியும். என் வாழ்க்கையில் 1 மணி நேரத்தை நான் அவர்களுக்கு கொடுக்குறேன், அவளை கவனிப்பதற்காக கொடுக்குறேன். ஆனால் அதில் எத்தனை பேர் நன்றி உள்ளவர்களாக இருக்காங்களோ தெரியாது. டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். என்ன பெருசாக கொடுத்துட்டாங்க, என்ன பெருசாக செஞ்சுட்டாங்க. எப்பொழுது இந்த எண்ணம் இருக்கிறதோ அந்த எண்ணம் வாழ்விக்காது நம்மை. சின்ன சின்ன விஷயத்துக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நன்றி சொல்ல நாம் கற்றுக்கொள்ளணும், நன்றி சொல்லணும். நன்றினா இருந்தால் அது உள்ளத்தில் சட்டியிலிருந்து அகப்பையில் வரும். சபையில் கூட பிள்ளைகளுக்கு நான் சொல்லித்தரேன், உங்கள் பெற்றோர் பிள்ளைகளுக்கு நன்றி சொல்வதற்கு கற்றுக் கொடுங்கள், மரியாதை கொடுப்பதற்கு கற்றுக் கொடுங்க மற்றவங்களுக்கு. சபைக்குள்ளே வரும்போது, பெரியவங்களை பார்க்கும்போது உங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நம்ம படித்தவங்க, நல்லா படித்தவங்க, நமக்கு இங்கிதங்கள் தெரியும். ஆனால் அந்த இங்கிதத்துக்கு ஏற்றாற் போல் நம்ம பிள்ளைகளை நம்ம பயிற்ற வைக்க வேண்டும். எங்களுக்கெல்லாம் அடித்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு பொருள் வாங்கினா நன்றி சொல்லு, தேங்க்யூ சொல்லு. அப்படி நம்ம பிள்ளைங்க வளரும்போது அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நல்ல மதிப்பீடுகள் இருக்கும். அருமையான தேவஜனமே, இந்த நாளிலும் நன்றி சொல்ல நாம் கற்றுக்கொள்வோம். நன்றி சொல்லுவது தேவனுக்கு பிரியமான பலியாக இருக்கிறது. அந்த 103வது சங்கீதத்துக்கு வாருங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை நன்றி சொல்லு, கர்த்தருக்கு நன்றி சொல்லு. என் அரை உள்ளமே, கால் உள்ளமே, அரைக்கால் உள்ளமேன்னு சொல்ல, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்மைகளை சகல உபகாரங்களையும் மறவாதே. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் செய்த நன்மையை நம்ம எப்போவுமே நினைக்கணும். இன்றைக்கி இந்த வாழ்க்கையில் நம்ம இந்த உயர்வு அடைந்திருக்கிறோம்னா இது யாருக்கு காரணம்னா, அவங்களுக்கு எப்போவுமே நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவர்களை வாழ்த்தணும், அவர்களை ஆசீர்வதிக்கணும். நிறைய பேர் படிக்கட்டு ஏறின உடனே பார்த்தீங்கன்னா, ஏணியில் ஏறி மேலே போன உடனே அந்த ஏணியை காலில் ஓச்சிருவாங்க. அந்த ஏணியை அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இந்த ஏணி தான் நான் மேலே வர்றதுக்கு காரணம்ன்றதே மறந்துடுவாங்க சுத்தமாக. அவங்க வாழ்வில் கிடைத்த ஆசீர்வாதங்களை ருசிக்க ஆரம்பித்து விடுவார்கள், ரசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். யார் அதற்கு காரணன்றதை மறந்துடுவாங்க. அதனால தான் சான்றோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. யார் எழுதுனது? வில்லியம் ஷேக்ஸ்பியரா? திருவள்ளுவர். சரி, தெரிஞ்சிருக்கு, பரவாயில்ல, வெரி குட். நன்றி உள்ளவர்களாக இருக்க இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு நன்றி உள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவர், எப்பொழுதுமே நன்றி உள்ள இருதயத்தை தாங்க. நன்மை செய்தவர்களை நான் வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. அவளுக்காக நான் அனுதினம் ஜெபிக்கணும், அவளை வாழ்த்தணும், அவளை ஆசீர்வதிக்கணும். தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, அற்பனுக்கு ஆயுசு வந்தால் அர்த்தராத்திரியிலேருந்து கொடை பிடிப்பானாம். அந்த அனுபவம் நமக்குள்ளே வரக்கூடாது. அருமையான தேவஜனமே, வாழ்விலே நம்மை உயர்த்தினவர்களை நினைக்கணும், வாழ்விலே நம்மை ஆசீர்வதித்தவர்களை நினைக்கணும், வாழ்க்கையில் நமக்கு நேரம் கொடுத்தவர்களை நம்ம நினைக்கணும். அப்படி நினைக்கிற அந்த இருதயம் கர்த்தருக்கு முன்பாக பிரியமான பலியாக இருக்கிறது. அது நிமித்தம் தேவன் நம்ம என்ன செய்கிறாரு? இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஆராதனை முடித்த உடனே கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஒரு பொறுமையாக யோசிக்க போகிறோம். யாருக்கெல்லாம் என் வாழ்க்கையில் நான் நன்றி சொல்லணும், யாருக்கெல்லாம் நான் வந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லணும், எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவர் எனக்கு கிருபை இரக்கம் தயவு செய்ததற்காக நன்றி சொல்லணும். யோசிச்சு பாருங்க, விபத்தில் அகப்பட்டு எத்தனையோ பேர் மருத்துவமனையில் இப்போ படுத்திருக்காங்க. இன்னைக்கு காலையில் இறந்து போனவர்களுடைய படங்கள் ஃபேஸ்புக்கில் வந்திருக்கு. இன்னைக்கு தேதி என்ன? 28. இன்னும் 3 நாளில் புது வருஷம் கண்டிருக்கணும், காணலை, போயிட்டாங்க இன்னைக்கு காலையில். அதில் வயசானவங்களும் இருக்காங்க, வாலிபர்களும் இருக்கிறாங்க. விபத்திலே மரித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. மருத்துவமனையில் வியாதி பலவீனங்களிலே மரித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அருமையான தெய்வமே, கர்த்தர் இன்றைக்கு சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரே, ஜீவனோடு வைத்திருக்கிறாரே, எவ்வளவு நன்றி சொல்லணும் தெரியுமா? அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, அடுத்தது எதுக்காக நம்ம நன்றி சொல்லணும்னா, அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், என் பாவங்களை மன்னிச்சிங்க, என் குற்றங்களை மன்னிச்சிங்க, தவறுகளை மீறுதல்களை மன்னிச்சிங்க, நோய்களை எல்லாம் குணமாக்குனீங்க. ஹல்லேலூயா. ஒரு சின்ன வியாதி மரணத்திற்கு நேராக நடத்தி விடுகிறது. ஒரு சின்ன போராட்டம் உள்ள வருதுங்க. ஒரு தோலில் லேசாக ஒரு இடத்துல ஒரு மனுஷனுக்கு ஒரு புண்ணு, அந்த புண்ணை நகம் போட்டு பிச்சிட்டார், தெரியாமல் பிச்சிட்டார். அது இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்கு பிறகு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி அந்த இன்ஃபெக்ஷன்லேயே அவர் மரித்து போனார். ஒரே ஒரு சின்ன புண்ணு, உடம்புல ஒரு ஸ்கின் மேலே வந்த ஒரு புண்ணு, அதுதான் காரணம். சாப்பிடும்போது தொண்டை அடைச்சிக்கிச்சு, தொண்டை அடைச்சி அந்த எது தொண்டையை அடைச்சிச்சோ அது மூச்சை நிறுத்திடுச்சு. தட்டி தட்டி பார்க்குறாங்க, அதை எடுக்க முடியல, அதுக்குள்ளே உயிர் போயிடுச்சு. நல்லதாக இருந்தார், நல்லதாக சாப்பிட்டாரு, தொண்டையில் அடைச்சிச்சு, அவ்வளோதான், உயிர் போயிடுச்சு. கால் லேசாக ஸ்லிப் ஆச்சுங்க, அவ்வளோதான், படிக்கட்டில் உருண்டாங்க, தலையில் அடிபட்டுச்சு, ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போட்டாங்க, 2 நாளில் செத்து போயிட்டாங்க. இவைகள் எல்லாம் நமக்கு நேரிடவில்லையே, நன்றி சொல்லணுமா வேண்டாமா? கண்டிப்பாங்க. எப்பெல்லாம் ஏதாவது குறிப்படையாளங்களை வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி சொல்வதற்கு. உங்கள் வாழ்க்கையில் குறிப்படையாளங்களை வைத்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், தேவனை துதிப்பதற்கு குறிப்பு அடையாளங்களை வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்படையாளம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் நான் என்னென்ன வச்சுருக்கேன், பூவை பார்த்தா தேவனுக்கு என் வாழ்க்கைக்காக, வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். ஒரு கலர் பூ ஒன்று வச்சுருக்கேன். லிஃப்ட்டுக்குள்ளே ஏறினா ஒரு சில காரியத்துக்கு அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஏறின உடனே என் மைண்டு சொல்லு, இதுக்கெல்லாம் நன்றி சொல்லு, இதுக்கெல்லாம் நன்றி சொல்லு, குறிப்படையாளங்கள். அப்புறம் பஸ்ஸை பார்த்தா குறிப்படையாளம், ஆஸ்பத்திரியை பார்த்தா இது வரைக்கும் சுகப்படுத்துறீங்களே ஆண்டவரே, அந்த ஆஸ்பத்திரிக்கு பேஷண்ட்ஸுக்கும் ஜெபம் பண்ணுவேன்,
என் வாழ்க்கையில் கத்தர் கொடுத்த சுகபல ஜீவனுக்காக நான் சிக்கான போதெல்லாம் என்னை உயிர்ப்பித்தாரே நன்றி சொல்வேன். குறிப்படையாளங்களை வைத்துக் கொள்ளுங்கள், பழக்கமாயிடும். நீங்கள் அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பழக்கமாயிடும், துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ரோட்டில் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போவீங்க. ஒரு காரியத்தை பார்க்கும்போது ஆண்டவர் அந்தந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஞாபகப்படுத்துவார். அந்த மாதிரி இன்றைக்கு ஏதாவது ஒரு குறிப்படையாளத்தை வைங்க. உங்களுக்கு நன்மை செய்தவளுக்கு நன்றி சொல்வதற்கும் அவளுக்காக ஜெபிப்பதற்கும் ஒரு குறிப்படையாளத்தை வைங்க. அது எதுவாக வேணா இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் எது வேணா இருக்கலாம். நீங்கள் மனசில் நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள். இதை நான் பார்க்கும்போது நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன், அவங்களுக்கு நன்றி சொல்வேன், அவளுக்காக நான் ஜெபிப்பேன், அவளை ஆசீர்வதிப்பேன். அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறவளுக்கு இன்னொரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வயது கூட்டிகிட்டே போகிற மாதிரி தெரியாது. என்னங்க போன வருஷம் இருந்ததை விட கொஞ்சம் இளமையாக இருக்கீங்க, 5 வருஷம் இருந்ததுக்கு முன்னாடி இளமையாக இருக்கீங்க, எப்படிங்க இது உங்கள் வயசே தெரியலிங்களே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? நன்றி அறிதலான இருதயம். அது பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. என்ன சொல்லுது பாருங்க, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அல்லேலூயா. யாருக்காவது ஒருத்தருக்கு வயசாகணும்னு ஆசை இருக்குமா? சொல்லு பார்ப்போம். நம்ம கொஞ்சம் வெள்ளை முடி வந்தால் கருப்பு மையை அடிச்சுக்கிறோம், அப்பப்போ அங்கங்கே ஒன்று காணாமல் போயிடுது, அதுக்கு எதனா ஒன்று பண்ணிக்கிறோம், ஒப்பனைகள் பண்ணி அதை சரி பண்ணிக்கிறோம். ஏன்? கொஞ்சம் வாலிபமாக அப்படி தெரியணும், லேசாக வயசு ஆகிடக்கூடாது, வயசானது தெரியக்கூடாது, இல்லைங்களா? ஆனது தெரியக்கூடாதுன்றதுக்காக என்னென்ன பண்ணுறோன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்? என்ன காரணம்? வயசாச்சுன்னா நமக்கே நம்மளை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். தமிழில் பழமொழி சொல்லுவாங்களே, காடு வாங்குது, வீடு போங்குது. அது எதுக்கு? நமக்கு தேவையில்லை. கொஞ்சம் அப்படியே வாலிபமாக காமிச்சிக்கிட்டால் கொஞ்சம் நமக்கே மனசுக்கு இதமாக இருக்கும், கொஞ்சம் நாள் இன்னும் இருக்கணும் போல தோணும், இல்லைங்களா? அப்போது அதுக்கு ஒரு ரகசியம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது. நன்மையினால் உன் வாயை அவர் திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்புறம் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார், தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணுகிறார். யாருக்கு? நன்றி சொல்கிறவர்களுக்கு அவருடைய வழிகளை தெரிய பண்ணுகிறார், பாதைகளை காண்பிக்கிறார். நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, ஃபியூச்சர் என்ன நடக்கும்னு தெரியாது, எதிர்காலத்தில் நம்ம எப்படி இருப்போம்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் பாதைகளை காண்பிக்கிறாராம். பாதையை காமிச்சா பயணம் இருக்கும், பயணம் தொடரும். அவர் காமிக்கிற பாதையில் பயணத்தை தைரியமாக தொடரலாம். ஏன் தெரியுமா? அந்த பாதையிலே என்ன இருக்கும் தெரியுங்களா? நன்மையும் கிருபையும் தொடரும். அல்லேலூயா. ஆமென். சரி. கர்த்தர் உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம செஞ்ச பாவத்துக்கு நமக்கு சரி கட்டாமல் இருக்காராம். பரிசுத்தர், பாவம் இல்லாதவர், கரை இல்லாதவர், பிழை இல்லாத வாழ்க்கை. அவர் பாவம் செய்கிற நம் மீது இரக்கமாக இருக்காராம். அப்போ நாம் பாவம் செய்கிறவளுக்கு இறங்கணுமா இல்லையா? குற்றம் செய்கிறவளுக்கு இறங்கணுமா இல்லையா? நம்ம அவங்கள நியாயம் தீர்க்க முடியுமா? அடுத்த நாளே தூக்கி நம்ம நரகத்தில் போட்டுற முடியுமா? நம்மளை சப்போஸ் ஒரு நாள் நரகத்துக்கு இன்சார்ஜாக வச்சாங்கன்னு வைங்க, உங்களை யோசித்துக்கோங்க. நீங்கள் நரகத்துக்கு ஒரு நாள் நம்மளை இன்சார்ஜாக வச்சு நீ யாரெல்லாம் உள்ள தூக்கி போடுறியோ போடுன்னு சொன்னால் நம்ம எத்தனை பேரை போட்டிருப்போம் உள்ள? நமக்கு தெரிஞ்ச பாதி பேரை தூக்கி உள்ளே போட்டிருப்போம், கிடைச்சதே சான்ஸ்ன்னு. ஆனால் பரிசுத்தர் அவர் நம்ம பாவங்களை மன்னிக்கிறாராம், அவர் அதை கண்டுக்காமல் இருக்காராம். நம்மளை மன்னிக்கிறான்னு சொல்லும்போது மற்றவங்களை நம்ம மன்னிக்கணுமா வேண்டாமா? ஞாயிற்றுக்கலாமா? தூக்கி போட்டுடலாமா நரகத்துக்குள்ளே? எவ்வளோ அழகான வசங்கள் இருக்குது பார்த்தீங்களா? எங்க மேன்மை பாராட்ட நம்மக்கிட்ட என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருத்தன் பாவம் செய்கிறான், ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அது தேவனுக்கு விரோதமான பகை, அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவன் எதனால பண்ணுறான்? ஒருத்தன் ரொட்டி திருடுறான் அப்படின்னா அவன் எதனால பண்ணுறான்? அவனுக்கு கையில் பைசா இல்லை, அவனுக்கு பசிக்குது, அவன் ரொட்டி திருடுறான். அதை நம்ம ஓரளவுக்கு நம்ம நியாயப்படுத்தலாம். நியாயப்படுத்தக்கூடாத பாவங்களும் இருக்கிறது, அதை பற்றி நான் பேச விரும்பலை. பாவ மன்னிப்பே கிடைக்காத பாவங்களும் இருக்குது, அதை பற்றியும் நான் பேச விரும்பலை.
ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பாவங்களை விலக்குகிறவர். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு திரும்ப திரும்ப தான் வருது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த வருஷ கடைசியில் அதை நம்ம வளர்த்து கொள்வோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு. நம்ம யாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம குணாதிசயங்கள் என்னன்னு தெரியும். நம்முடைய சுவாப குணம் என்னன்னு அவருக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணால் எப்படி இருப்போன்றதும் அவருக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. மனுஷனுடைய நாட்கள் புல்லு கொப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசி விட்டோடனே அது இல்லாமல் போயிட்டு, அது இருந்த இடமும் இனி அதே. பூன்னு ஊதுனா போதும் நம்ம இல்லாமல் போயிடுவோம், அவ்வளோதான். நான் அடிக்கடி இந்த ஸ்டோரி உங்களுக்கு சொல்லுவேன் தெரியுங்களா. ஒரு எறும்பு பயங்கரமாக யானை மேலே கோச்சிக்கிச்சான். ஏன்னா யானை நடந்து போகும்போது டஸ்ட்டு பட்டுருச்சான். அப்புறம் அந்த எறும்பு என்ன பண்ணிச்சு, யானை படுத்துருக்கிற நேரத்தில் போய் அது முன்னால் நின்று, ஏய் என்ன நினச்சிருக்க மனசுலன்னு கேட்டுச்சான். இந்த எறும்பு கேட்குறது அந்த யானை காதில் விழுவுமா? விழுவாது. அது பாட்டுக்கு படுத்துருந்துச்சான். ஓஹோ, காது கேட்காத மாதிரி படுத்துருக்கியான்னு சொல்லி என்ன பண்ணிச்சான், அது பின்னால் போய் வால் வழியாக ஏறிச்சான். ஏறி மேலே போய் முதுகு வழியாக அப்படி போய் காது கிட்ட போய் காது மேலே உட்காந்து யாருக்கிட்ட அப்படின்ச்சான். அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு எண்ணம் வந்து உட்காந்துச்சு யானை காதை அப்படி யானை அடிச்சிச்சு பாருங்க. இந்த எறும்பு எங்கேனோ போய் விழுந்துச்சான். இதுதான் நம்ம நிலைமை ஆண்டவரோட. நம்முடைய உருவம் என்னதென்று அறிவார். நம்ம யாருன்னு அவருக்கு தெரியும். ஃபோனு ஊதுனா அவ்வளோதான், நம்ம முடிஞ்சு போயிடுவோன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நமக்கே இந்த மூச்சுன்றது 2 நிமிஷம் நின்னா ஃபினிஷ்டுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. நமக்குள்ளே இருக்க அந்த மூச்சு 2 நிமிஷம் நின்றுச்சுன்னா நம்ம அடுத்த நம்மளை பார்த்து பேர் சொல்லி யாரும் கூப்பிட மாட்டாங்க. பாடி எப்போ வருதுன்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? அதுதான் நம்ம நிலைமை. நம்ம உருவம் என்னதென்று அவருக்கு தெரியும். நாம் யார் என்று அவர் நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லு கொப்பாக இருக்கிறது, புஷ்பத்தை போல பூக்கிறான், அப்புறம் காற்று வீசின உடனே இல்லாமல் போயிட்டு. ஆனால் 17வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய கிருபையோ அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் உள்ளது. பயந்தவர்கள் அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. உடன்படிக்கையை காக்கிறவர்கள், அவருடைய கட்டளைகளின்படி செய்யறதுக்கு இருதயம் உள்ளவர்கள், உடன்படிக்கைக்குள்ள நிலைக்கிறவர்கள். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது, நம்மையும் ஆளுகிறது, நம்முடைய வாழ்க்கையும் ஆளுகிறது, நம்முடைய எதிர்காலத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாக அவருடைய தூதர்களை அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்தவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவருக்கு நன்றி சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல், கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்படி ஸ்தோத்திரின்ற வார்த்தை கிவ் தேங்க்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அருமையான தேவஜனமே, அப்போது அந்த சமாரியனுக்கு இருந்த இருதயம் இந்த நாளில் நமக்கு இருக்கணும் அப்படின்றத நம்ம சரிவாக புரிந்து கொள்ளுகிறோம். சரிங்களா? என்னோட கூட சில வசனங்களை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம், அதை எடுத்தவங்க வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள். 3 காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது குறைந்தபட்சம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16 முதல் 18. சத்தமாக எடுக்கிறவங்க மைக் வச்சு வாசிங்க ப்ளீஸ். ம் 1 தெசலோனிக்கேயர் 5 16 முதல் 18. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், நன்றி சொல்லுங்கள். அப்படி செய்வதே தேவனுடைய கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்க. தீமை நடந்தா கூட நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த தீமை உங்களுக்கு தெரியாமல் நடக்கலை, இதுக்காகவும் என்ன செய்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் நன்றி சொல்லுங்கள். அடுத்தது கொலோசையர் 2வது அதிகாரம் 6 முதல் 7. கொலோசையர் 2வது அதிகாரம் 6 முதல் 7 வசனங்கள் வாசி. ஆகையால்
நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுங்கள். ஸ்தோத்திரத்தோடு பெருகுங்கள் சொன்னா நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லி பெருகுங்கள். ஸ்தோத்திரம் செய்வதிலும் நன்றி சொல்கிறதையும் பெருகுங்கள். இந்த 2026 நன்றி சொல்வதிலும் ஸ்தோத்திரம் சொல்லுவதிலும் நான் பெருக போறோம். ஆமீன். ஹல்லேலூயா. ஆமீன். ஏசாயா 12:4 முதல் 5 வசனங்கள் என்ன சொல்லுது தெரியுமா? தேவனுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை நோக்கி கையெடுங்கள். அப்போ அவர் பதில் சொல்லுவார். சரிங்களா? யாக்கோபு 1:17 சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றும் நிழலும் இல்லை. நன்றி சொல்லுங்க. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற நன்மையான ஈவுகளுக்காக நன்றி சொல்லுங்க. ஆமீன். அடுத்தது, நிலையான நகரம் நமக்காக வருகிறது. எபிரேயர் 12:28. அதற்காக நீங்கள் நன்றி சொல்லுங்க. கர்த்தர் செய்த கிருபைகள் இரக்கங்களுக்காக நன்றி சொல்லுங்க. ஆமீன். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற சந்தோஷத்துக்காக சமாதானத்திற்காக நன்றி சொல்லுங்க. பிலிப்பியர் 4:4 முதல் 7 நிறைய வசனங்கள் இருக்காருமே. அந்த விஜயமே ஆண்டவருக்கு அவருடைய அன்புக்காக நன்றி சொல்லுங்க. சிலுவையின் அன்புக்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற அனுபவம், தேவனை துதிக்கிற அனுபவம். 3 பாயிண்ட் இன்னைக்கு உங்களுக்கு முன்னால் நான் முக்கியமாக வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் நன்றி சொல்லுகிற வாழ்க்கை, தீமைக்கும் நன்றி சொல்கிற வாழ்க்கை, அதுக்கு பிறகு தேவனை எல்லா காலத்திலும் ஸ்தோத்திரித்து துதிக்கிற ஒரு அனுபவத்தை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு நிறைவாய் தந்தருள்வாராக. நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், நன்றி உள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்குள்ளே சிருஷ்டிக்கணும். நன்றியர் இல்லை ஒரு இருதயம், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுற இருதயம், நன்றி சொல்லுகிற இருதயம், நன்றி சொல்ல கற்றுக் கொடுங்க. திரும்பி ஞாபகப்படுத்துகிறேன், உங்கள் பிள்ளைங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு முதல் கற்றுக் கொடுங்க. இதெல்லாம் அடிப்படை. இதெல்லாம் நமக்கே இயல்பாக வரணும். நாம் செய்ய வேண்டிய காரியம். வெறும் 3 வேளை சாப்பாடு மட்டும் போட்டு வளர்த்தா பத்தாது. பிள்ளைகளுக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்கணுமோ அதெல்லாம் சரியான முறையில் கற்றுக் கொடுங்க. ஏன்னா நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள், நம்ம பிள்ளைங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக நாளைக்கு வளரணும். அந்த பிள்ளைங்க 4 இடத்துக்கு போகும்போது மரியாதையை அவங்க சம்பாதிக்கணும். யார் எங்கள் அப்பா அம்மா அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாது. யார் இவங்க அப்பா அம்மா நல்லா வளர்த்துருக்காங்களேன்னு சொல்லணும். அதனால் நன்றி சொல்வதற்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நாமும் மனப்பூர்வமாக நன்றி சொல்லுவோம். யார் இடத்துல என்ன நாம் பெற்றுக்கொண்டாலும் நன்றின்னு சொல்லுங்கள், தேங்க்யூன்னு சொல்லுங்கள், கையெடுத்து நன்றி சொல்லுங்கள். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு இந்த வருடத்தின் கடைசியில் கற்றுக் கொடுத்து நமக்கு நன்மை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நன்றியுள்ள இருதயத்தோடு கூட இந்த வருஷத்தின் கடைசி, இந்த மாதத்தின் கடைசி, வாரத்தின் கடைசி நாளிலே, ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் கூடியிருக்கத்தக்கதான கிருபையை நேரங்கள் கொடுத்ததற்காக நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். தகப்பனே, எங்களோட வாழ்க்கையிலே கூட நாங்கள் இது இல்லையே என்று சொல்லி, அது இல்லை என்று நினைத்து கொண்டிருக்காதபடி, அல்லது மற்றவர்களுக்கு இந்த இருக்கிறது, எத்தனை நன்மைகள் இருக்கிறது எனக்கு இல்லையே என்று அப்படி நினைத்து கொண்டிருக்காதபடி, தகப்பனே, நீர் எனக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து உமக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்தலும் அப்பா. அதே போல் எங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாய் உதவி செய்தலும். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கூட அதன் பிரதிபலனை அவர்கள் அடையாமல் போக மாட்டார்கள் என்ற வசனத்தின்படி தகப்பனே, இதோ அதை கூட நினைத்தருளுகிற தேவனாக இருக்கிறீர். இப்பொழுதும் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மற்றவர்களை நினைத்து அவர்கள் செய்கிற காரியங்கள், ஊழியக்காரர்களை நினைத்து அவர்கள் செய்கிற எல்லா நன்மைக்கும் பிரதிபலனை நீர் கொடுத்து இரட்டத்தனையான நன்மைகள் அவர்களுக்கு விளையத்தக்கதாய் நீர் கிருபை செய்தலும் அப்பா. இதோ அந்த நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அந்த குஷ்டரோகி உம்மிடத்திலே வந்து உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய பாதப்படியிலே விழுந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று நாங்கள் பார்க்கிறோம். இத்தனை காரியங்களையும் நன்றி உணர்வோடு கூட அந்த சமாரியன் தகப்பனை செய்தான். அந்நியனாயிருந்தாலும் அவன் என்னை மகிமைப்படுத்தினான் என்று எவ்வளவு சந்தோஷத்தோடு கூட நீர் சொன்னீரப்பா. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நாங்களும் உமக்கு உண்டாக்கத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா கேட்கிறோம். அநேக நேரத்திலே உம்முடைய மனதை நாங்கள் புண்படுத்தி இருக்கிறோம் அப்பா. மற்றவர்களுடைய மனதையும் நாங்கள் புண்படுத்தி இருக்கிறோம் அப்பா. கிருபையாய் மன்னியும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் ஒவ்வொருவரோடும் இருக்க வேண்டுமா நாங்கள் தாழ்மையோடு கேட்கிறோம் அப்பா. இதோ தகப்பனே,
ஏழைகளுக்கு நாங்கள் இறங்கி நாங்கள் நன்மைகளை செய்யத்தக்கதாக உதவி செய்தல்லும் அப்பா. அவர்களுக்கு மனப்பூர்வமாய் தாராளமாய் நான் கொடு என்று வசனம் சொல்லுகிறபடி நாங்கள் தாராளமாய் கொடுக்க ஏழைகளுக்கு இறங்க நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அநேக வசனங்களை நாங்கள் பார்த்தோம் அப்பா. பிலிப்பியர் 4:4 பார்க்கத்தபடி எல்லாவற்றிலும் நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்க உதவி செய்தலும் அப்பா. எல்லாவற்றிலும் நாங்கள் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. ஆகவே எது இருந்தாலும் எல்லாவற்றிலும் நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செய்ய கற்றுக்கொள்ள உதவி செய்தலும். அநேக நேரத்தில் தீமைகள் நடக்கும் பொழுது நாங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுப்பதில்லை. ஒருவேளை அது எங்களோட வாழ்க்கையிலே நன்மைக்காகவே அது இருக்கலாம் அப்பா. ஆகவே நாங்கள் எல்லாவற்றிலும் உமக்கு ஸ்தோத்திரம் செய்ய அதை குறித்து நாங்கள் முறுமுறுத்து கொண்டு மற்றவர்களிடத்தில் அதை குறித்து பேசி கொண்டிருக்காதபடி தகப்பனே நாங்கள் அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக உதவி செய்தலும். மறுபடியும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை நான் தொழுது கொள்வேன் என்ற வசனத்தின்படி ஒரு படி ஆவிக்குரிய ஜீவித்திலே நாங்கள் முன்னேறி எல்லாவற்றிலும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செய்து அதுவே நீர் விரும்பத்தக்க ஒரு காணிக்கையாக இருக்கிறதப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். ஸ்தோத்திர பலியை நீர் விரும்புகிற தேவன். பலி நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் நான் செலுத்துவேன். நீர் விரும்புகிறதெல்லாம் இந்த ஸ்தோத்திர பலி, நொறுங்குண்ட இருதயத்தையே நீர் விரும்புகிறீர். ஆகவே எங்களை தாழ்த்தி இந்த கடைசி வார ஞாயிற்றுக்கிழமையிலே எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் அனைவரோடும், நம்முடைய பிள்ளைகளோடும், குடும்பத்தின் பிள்ளைகளோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்திற்கிற பிள்ளைகளோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென்.